இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகை நைட்டே ஊற வச்சுக்கேன். கூடவே 3 பாதாம். இதை மறுநாள் காலையில் அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக பாதாம் தோலை எடுத்துட்டு நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 கப்பு பால் கிடச்சிது, 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரத்த சோகை, கால்சியம், அதே மாதிரி நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். காலையில் டிஃபன் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நம்ம இதை குடிச்சோம்னாலே நல்லா வயிறு ரொம்பிடுவோம். இப்போ பாலை நம்ம மிதமான சூட்டில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நமக்கு நல்லது. இந்த மாதிரி பால் செஞ்சு குடிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி சேர்த்து இந்த மாதிரி கிளறி நல்லா ஆற வச்சு மிதமான சூட்டில் குடிங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.